இன்றைக்கி ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நித்திய கல்யாணி. இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. நயனதாரா, பட்டுப்பூ, சுடுகாட்டு மல்லி, சுடுகாட்டு பூன்னு சொல்கிறாங்க. இது வந்து மெடிக்கல் யூஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நீரிழிவு நோய், அப்புறம் லுக்கிமியா, ரத்த புற்றுநோய்க்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நிறைய ரிசர்ச் இதில் பண்ணியிருக்காங்க. ஆஸ்துமாக்கு, சளி, இருமல், அப்புறம் சுவாச கோளாறு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு பொட்டானிக்கல் நேம் வந்து மடகாஸ்கர் பெரிவிங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முன்னாடியெல்லாம் வீட்டில் வளர்க்கவே மாட்டாங்க, ஏன்னா சுடுகாட்டில் தான் வளரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பூக்கு வந்து மெடிசனல் வேல்யூ இருந்தாலும் நிறைய பாய்சன் உள்ள செடி. இது வந்து குழந்தைங்க வாயிலெல்லாம் போட்டு மென்னக்கூடாது. ரெண்டாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட இதை வந்து இந்த டீயை எடுத்துக்கிறேன்ட்டுலாம் நிறைய எடுத்துடக்கூடாது. இது வந்து நிறைய எவ்வளோக்கெல்லாம் மெடிசனல் வேல்யூ இருக்கோ அவ்வளோக்கெல்லாம் பாய்சனான செடி. வீட்டில் வளர்க்கலாம். முன்னாடிலாம் வீட்டில் இதை வளர்க்க மாட்டாங்க. முன்னாடி வீட்டில் அழகாக இருக்கும் வச்சோம்னா. இது அதிர்ஷ்டத்தை கூட தரும்னு சொல்கிறாங்க. இது வந்து லக்குக்குள்ளே ஒரு செடின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இதை வளர்க்கலாம். நிறையவே பாசிட்டிவ் இது நிறையா கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக. இந்த செடி சுடுகாட்டில் தான் வைக்கணும், சுடுகாட்டில் தான் இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க.